இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலிருந்து, திமுகவிலிருந்து, இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து வட தமிழகத்தில் இருக்கின்ற வன்னிய இளைஞர்கள் அந்த கட்சிகளை விட்டு விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது பெருமளவு இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வன்னியர் சமூகத்து இளைஞர்கள். ஏன் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இருந்தாலும் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை தமிழக அரசு கொடுக்கலாம், அதற்கு சரியான தரவுகள் புள்ளி விவரங்கள் வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை இன்று வரை செயல்படுத்தாமல் திமுக அரசு காலம் தாழ்த்துகிறது, ஏமாற்றுகிறது. அதை பற்றி சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி தமிழக அரசிடமிருந்து விளக்கம் கேட்ட பொழுது தாறுமாறான தவறான விளக்கங்களையே தமிழக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வருகின்ற டிசம்பர் 24ஆம் நாள் வன்னியர்களின் இட ஒதுக்கீட்டிற்காக தமிழகம் முழுதும் அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். இது முதல் கட்ட போராட்டம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெறும் வரை ஓய மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சிகளில் இருந்தாலும் சரி, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய இடஒதுக்கீட்டை வென்று எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னியர்கள் மட்டுமல்ல, மற்ற சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கும் போராடி கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற வன்னிய இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது வன்னியர்களுக்கு எதிராக மனோபாவம் படைத்தவர்கள், வன்னிய போபியா என்கின்ற நோயால் பாதிக்கப்பட்ட மனநோயாளி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கொக்கரித்தார்கள். ஏன் இப்பொழுது அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் அல்லாத மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நாங்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே தோற்றோம். அதை போல தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள், நீங்களாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இருங்கள் என்று திமுகவிற்கு ரகசிய தூது விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் அல்லாத முன்னணி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள். ஆக வன்னியர்களுக்கு எதிராக எப்படி அதிமுக, திமுக மற்றும் வன்னிய எதிர்ப்பு மனநிலை கொண்ட மனநோயாளிகள் எல்லாம் ஒன்று திரண்டு வன்னியர்களுக்கு எதிராக ஒரு தீவிர பிரச்சாரத்தை கட்டமைத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி தவறான பிரச்சாரங்களை கட்டமைத்து விட்டு வன்னியர்களுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கிவிட வேண்டும். வன்னியர்கள் உடல் உழைப்பை கொடுக்கின்ற தொழிலாளர்களாகவே இருக்க வேண்டும். வன்னியர்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்க வேண்டும். வன்னியர்கள் விளிம்பு நிலையிலேயே வாழ வேண்டும். அரசு பதவிகள், ஆட்சி அதிகாரங்கள், கல்வி, வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சிறுபான்மை கூட்டம் மட்டுமே கொள்ளையடித்து அவர்கள் மட்டுமே வளமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற வன்னிய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் தொடர்ந்து வன்னியருடைய 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவாதார உரிமை. அதை பற்றி தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு என்பது அவர்களின் பிறப்புரிமை, இது எங்களின் பிறப்புரிமை, ஆகவே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தார். அதை பற்றி பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டார். பல வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும், அப்படி நடத்தினால்தான் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வழி இருக்கும், இல்லையே இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது என்று பட்டவர்த்தனமாகவே பொய்யை பேசி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று கையை விரித்து விட்டார். ஆனால் வன்னியர்களிடம் ஓட்டு வாங்குவதற்கு மட்டும் கையை விரித்துக் கொண்டு கையேந்தி கொண்டு பிச்சைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னவர்கள் வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே தேர்தல் நேரத்திலே வந்து ஓட்டு கேட்காமல் இருந்தால் அவர்கள் யோகியவான்கள். ஆனால் தேர்தல் நேரத்திலே வன்னியரிடம் வந்து பாசத்தை காட்டுவார்கள், நானும் வன்னியர் தான் என்று சொல்வார்கள். அப்படி பல வேஷதாரிகளை வன்னியர் சமூகத்திலேயே பிடித்து வைத்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும்.
அவர்கள்லாம் வந்து மாய்மாலமாக பேசி அலங்கார வார்த்தைகளை சொல்லி அடுக்குமொழி வசனங்களை பேசி வன்னியருடைய வாழ்வை அபகரித்துக் கொள்வார்கள். இதை உணர்ந்து கொண்ட வன்னிய இளைஞர்கள் இன்றைக்கு படித்து விட்டோம், வேலை இல்லை, படிக்க நினைக்கிறோம், கல்வியில் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை எவனோ ஏமாற்றி எவனோ பொறுக்கி தின்று கொண்டிருக்கிறார். ஆகவே டாக்டர் ஐயாவின் காலத்திலேயே இந்த இடஒதுக்கீட்டை பெற்றாக வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற அத்தனை இடஒதுக்கீட்டு போராட்டங்களிலும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்வதன் மூலம் மட்டுமே வன்னிய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இல்லையேல் வன்னிய இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மற்ற கட்சியிலே இருக்கின்ற வன்னிய சமூகத்து இளைஞர்கள் இன்றைக்கு அணி அணியாக பல்வேறு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது டாக்டர் ஐயா அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டம் மட்டுமல்ல, இனி அறிவிக்கின்ற அத்தனை போராட்டங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. வன்னியர்களுக்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.